Now a teacher has got a fantastic opportunity to grow minds, to enrich the minds and give the dreams to the young people and nurture the dreams with them, and they will become a great human being. Sometime they will become better than you, but better than the teacher. So that opportunity you have. I will have great aim. I will continuously acquire knowledge. I will do hard work. I will persevere and succeed. I heartily welcome you all. And now we are going to see in English another vocabulary. இதில் idioms அப்படின்றது என்ன என்றதை பார்க்க போகிறோம். idioms-ங்கிறதுக்கு உண்டான மீனிங் என்ன, இதை ஏன் நம்ம பயன்படுத்துகிறோம், ஸோ அப்படின்ற எல்லா விதமான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி I am S. விழிவேந்தன், MA B.Ed DTEd டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடியம்ஸோடைய மீனிங்ஸை பார்க்க போகிறோம். அண்ட் தென் அந்த இடியம்ஸும் ஒவ்வொரு இடியம்ஸும் அதனுடைய மீனிங்கோட கிளியராக என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அண்ட் தென் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடியம்ஸுடைய டெஃபினேஷன் பார்த்துடலாம். இடியம்ஸ்னால் என்ன? அண்ட் இடியம்ஸ் இஸ் அ ஃப்ரேஸ் ஆர் எக்ஸ்ப்ரெஷன். இது ஒரு வார்த்தைகளாக இருக்கலாம் அல்லது ஒரு சென்டென்ஸாகவும் இருக்கலாம். தட் டிப்பிக்கலி ப்ரெசன்ஸ் எ ஃபிகரேட்டிவ் நான் லிட்ரல் மீனிங் அட்டாச்டு டு எ ப்ரேசஸ். இதை பார்த்தீங்கன்னா இந்த இடியம்ஸை பொறுத்தளவுக்கு அது இருக்கிற வார்த்தை ஒரு மீனிங்கில் இருக்கும், ஆனால் அதுக்குண்டான இன்னொரு மீனிங் வேறு மாதிரி இருக்கும். தமிழில் சொல்ல போனோம்னா ஓமேயம் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல், பசுமரத்தாணி போல் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்கிலீஷில் நம்ம பயன்படுத்துறது தான் இடியம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பட் some phrases became figurative idioms while returning the literal meaning of the phrase. Categorized as a formulaic language, and idioms figurative meaning is different from literal meaning. இடியம்ஸை பொறுத்தளவுக்கு அந்த வார்த்தை ஒரு மீனிங்கில் இருக்கும், ஆனால் அதுக்கு கொடுத்துருக்கிற இன்னொரு வார்த்தைன்றது இன்னொரு மீனிங்கில் இருக்கும். Idioms occur frequently in all languages. In English alone, there are an essential 25,000 idiomatic expression. எல்லா லாங்குவேஜ்லேயும் இடியம்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் பார்க்க போனோம்னா there is a 25,000 idiomatic இருக்குது. அந்த 25,000 நம்ம படிக்க தேவையில்லை. ஸோ தமிழில் ஒரு சில வார்த்தைகள்லாம் நம்ம இந்த கிராமங்கள்லாம் வகையில் பேசுவாங்க இல்லையா? ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழமொழி அப்படின்ற பேரில் ஒரு சில வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட வார்த்தைகள் மாதிரி இங்கிலீஷ்லேயும் இந்த நேட்டிவ் லாங்குவேஜஸ்ஸு ஸ்பீக்கர் பேசுவாங்க. இந்த இடியம்ஸ் நம்ம ஏன் பயன்படுத்துகிறோன்னா, லாங்குவேஜில் நமக்கு இருக்கிற வெல் நோன், இந்த லாங்குவேஜில் இவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்லா தெரியுது இவங்களுக்கு அப்படின்றதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா நிறைய இந்த நியூஸ் பேப்பர் ஹெட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இடியம்ஸை பயன்படுத்துவாங்க. என்னென்னா சொல்ல வர விஷயத்தை ஷார்ட்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நாசுக்காக சொல்கிறதுல இது கரெக்டாக அந்த இடியம்ஸை பயன்படுத்துறதுல இந்த நியூஸ் பேப்பர்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போது லிட்டில் மீனிங்கில் பார்க்கும்போது இந்த இடியம்ஸுக்கு உண்டான கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன? இப்போ பாருங்கள். இஃப் ஒன் சேஸ் தட் a cat is out of the bag. A cat is out of the bag. இப்போ இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, the cat is out of the bagனா பூனை என்பது அந்த பேக்கில் இருந்து போயிடுச்சுன்றது தான் அர்த்தம். ஆனால் then it does not literally mean the cat is out of the bag, but it has a figurative meaning which means the secret is out. Secret is out. சீக்ரெட் இஸ் அவுட்னா நாம் புதைச்சி வச்ச, நம்ம மறைச்சி வச்ச ஒரு சில சீக்ரெட்டு வெளியாயிடுச்சு அப்படின்றது தான் த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்றது. ஓகே, தட்ஸ் ஒய் த மீனிங் ஆஃப் இடியம்ஸ் கேனாட் பி அஷ்யூம்டு பேஸ்டு ஆன் த இண்டிவிஜுவல் மீனிங். இப்போ இதனால தான் இந்த இடியம்ஸை புரிஞ்சிக்கிறதுல ஒரு நிறைய விதமான தடைகள்லாம் இருக்குது. அதனாலே இந்த படிக்கிறதுக்கு உண்டான ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா போரிங்காக இருக்கும். ஸோ என்ன காரணம் அப்படின்னு இதை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து படிக்கும்போது நமக்கு நல்லாவே புரியும் இது. அண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் பை ஸ்டடியிங் த வேர்ட்ஸ் ஆஸ் அ யூனிட். எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இல்லை ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. லலிதா டேக்ஸ் எ லேட் நைட் வாக் இன் த பீச்
ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இந்த ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன்ன்றது பார்த்தீங்கன்னா இதோடைய இருக்கிற மீனிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூவான நிலவில் ஒரு முறை அப்படின்னு தான் வரும். ஆனால் இதுக்கு உண்டான கரெக்டான இடியம்ஸ் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஈவெண்ட் தட் ஹேப்பன்ஸ் ரேர்லி, எப்பயாவது ஒரு முறை நடக்கக்கூடிய ஈவெண்ட், அதுக்கு பேர் தான் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. த விமன் கிரிக்கெட்டர்ஸ் வேர் ஆன் த பால் இன் த இயர் லாஸ்ட் ஓவர் ஆஃப் த மேட்ச். இப்போ பாருங்கள், இந்த ஆன் த பால் அப்படின்னா பந்துக்கு மேலே அப்படின்றது தான் இதில் பொருள்படும். ஆனால் இங்கே இடியம்ஸுடைய மீனிங் என்னென்னா வென் சம் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன் வெல், தான் இருக்கிற ஒரு நிலைமையை தெளிவாக புரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான மீனிங் ஹிட்டனாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் ஒவ்வொரு இடியம்ஸுக்கும் அதுக்குண்டான லிட்ரல் மீனிங்கோடு நம்ம இங்கே ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் உங்களுக்கு இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த பார்த்துட்டு தெளிவாக பார்த்துட்டு வாங்க. அதுக்கு அடுத்து நம்ம எக்ஸசைஸ் பார்ட்டுக்கு போகலாம்.
Now we will see the exercise part. Question number 1. Orders for the new product are coming in thick and fast. Orders for the new product are come in thick and fast. இப்போ இதுக்கு நம்ம இந்த வார்த்தையை ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். திக் அண்டு ஃபாஸ்ட் அப்படின்றதுக்கான மீனிங் என்னென்னா, இப்போ இதில் இருக்கிற மீனிங் பார்த்திங்கன்னா நமக்கு மீனிங் தராது. ஸோ இதில் கொடுத்துருக்குற ஆப்ஷன் பாருங்கள். லார்ஜ் நம்பர்ஸ், ஸ்மால் வேல்யூம்ஸ், லிமிட்டட் குவாலிட்டி, அப்ராக்சிமேட் லெவல். இதை செலக்ட் பண்ணுறதுல ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கும். அதனாலே இதை செலக்ட் பண்ணாமல் விட்டுருங்க. நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸில் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா. இப்போ இதில் கேன்சலேஷன் மெத்தடில் ஒன்று பார்த்துருங்க. கேன்சலேஷன் மெத்தடில் பார்க்கும்போது இப்போ இதில் எல்லாமே பாருங்கள், கேன்சலேஷன் எப்படி பண்ணோன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். லார்ஜ் நம்பர், ஸ்மால் வேல்யூம், லிமிட்டட் குவாலிட்டி, அப்ராக்சிமேட் லெவல்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நம்ம எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற வார்த்தைக்கான ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லார்ஜ் நம்பர் ஸ்மால் வேல்யூன்னு கொடுத்துருக்குறாங்க ஆப்போசிட்டில். இப்போ இது கொடுத்துருக்குறோன்னா கண்டிப்பாக ஆப்போசிட் வேல்யூ தான் அதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த 2 ஆப்ஷன் ஓகே. இல்லை இன்னொன்று பாருங்கள், லிமிட்டட் குவாலிட்டி, அப்ராக்சிமேட்டாக அப்ராப்ரியேட் லெவல்ன்றது ஒன்று இருக்குது. அதனால் அப்ராப்ரியேட் லெவல்ன்றதை நம்ம எடுத்துடலாம். இன்னொன்று அந்த லிமிட்டட் குவாலிட்டின்றது இங்கே வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த 2 ஆப்ஷன் லார்ஜ் ஸ்மால் எல்லாமே ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 2 ஆப்ஷன் கேன்சல் பண்ணிவிடுங்க. நமக்கு முன்னாடி இருக்கிறது என்னென்னா லார்ஜ் நம்பர்ஸும் ஸ்மால் வேல்யூம்ஸும் தான் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற லிட்ரல் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ லார்ஜ் நம்பருங்கிறது தான் இங்கே கரெக்டான ஃபார்ம். பாருங்கள், ஆர்டர்ஸ் ஃபார் த நியூ ப்ராடக்ட் ஆர் கம்மிங் இன். இப்போ சென்டென்ஸ்லேயே இருக்குது பாருங்கள், ஆர்டர்ஸ் ஃபார் த நியூ ப்ராடக்ட் ஆர் கம்மிங் இன் அப்படின்னா வரக்கூடிய ப்ராடக்ட்டு அதிகமாக வந்துட்டுருக்கு, லார்ஜ் நம்பர்ஸ் அப்படின்றது மீனிங். ஓகே, த ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ. த செகண்ட் கொஷின், ஹவு கேன் எனி ஒன் மேக் ends meet with just ₹2,000 a month? How can anyone make ends meet? இப்போ இதில் பாருங்கள், கொடுத்துருக்கிறது எல்லாமே இப்போ இதில் கேன்சலேஷன் மெத்தடில் பார்க்கலாம். கேன்சலேஷன் மெத்தடில் பார்க்கும்போது இந்த 4 விஷயங்கள்லையும் நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேக் என்ஸ் மீட் அப்படின்னா மேனேஜ் வித் த மணின்றது நமக்கு அங்கே இருக்குது இல்லையா. இது ஓகே. அப்போ இதுக்கு உண்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா சி ஆப்ஷன். இதில் கேன்சலேஷன் மெத்தடில் எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது? இப்போ பாருங்கள், கேன் எனி ஒன் மேக். இப்போ மேக் என்ஸுன்றது வெர்பில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மேக்கு அப்படின்றது ஜாயின் கொடுத்துருக்காங்க, அரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க, மேனேஜ் கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஜாயின், அரேஞ்சு, மேனேஜ் இந்த 3மே வெர்பு ஃபார்மில் இருக்குது. ஆனால் அக்கௌண்ட் ஃபார் த மீட்டிங்ன்றது வெர்பில் இல்லை. அப்போ அதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. இப்போது ஹவு கேன் எனி ஒன் மேக் என்ஸ் வித் அப்படின்னா இந்த என்ஸ் வித்னா முடிவுக்கு கொண்டு வரதில்லை. அப்போ ஜாயினும் அரேஞ்சும் வராது. அப்போ என்னென்னா மேனேஜுங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆப்ஷன், கரெக்டான ஆன்சரும் கூட. ஓகே, அடுத்த தேர்ட் கொஷின்ஸ். மை அங்கிள் இஸ் an armchair expert and often tells us how to play cricket. armchair எக்ஸ்பர்ட்ன்றது நம்ம மீனிங்கில் ஃபர்ஸ்டே பார்த்தோம். இப்போ இது கொடுத்துருக்குற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர்னு கொடுத்துருக்குறாங்க, பெஸ்ட்டு எக்ஸ்பர்ட் இன் த மேக்கிங் ஆர்ம்சேர்னு கொடுத்துருக்குறாங்க, பெஸ்ட் அட்வைசர் பட் வித்தவுட் எனி ப்ராக்டிக்கல் நாலேஜ்னு கொடுத்துருக்குறாங்க, பெஸ்ட் அட்வைசர் வித் எக்ஸலண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் கேன்சலேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2மே கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா கிரிக்கெட் அப்படின்ற வார்த்தைக்கு இதுக்கு ஆர்ம்சேர் எக்ஸ்பர்ட்ன்றது வராது. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கேன்சல். 2வது பெஸ்ட் எக்ஸ்பர்ட் இன் த மேக்கிங் ஆர்ம்சேர்ன்றதும் அங்கே கொடுத்துருக்குற வேர்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுவும் வராது. அப்போ 2 ஆப்ஷன் கேன்சல். இப்போ நமக்கு மீதி இருக்கிறது பெஸ்ட்டு அட்வைசர் பட் வித்தவுட் எனி ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குது, பெஸ்ட்டு அட்வைசர் வித் எக்ஸலண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ்னு ஒன்று இருக்குது.
இந்த ஆர்ம் சேர்ன்றது என்ன அப்படின்னா, ஆர்ம் சேர் எக்ஸ்பர்ட் அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை சொல்கிறவங்க. அப்போது தட் இஸ் கால்டு சி ஆப்ஷனுங்கிறது தான் இங்கே கரெக்டாக வரும். அதாவது பெஸ்ட் அட்வைசர் பட் வித்தவுட் எனி ப்ராக்டிக்கல் நாலேஜ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் fourth question, I told him flat that I had no intention of lending him any money. இப்போ பாருங்கள், I told him flat. இப்போ இதில் நம்ம குழப்பறதுக்காகவே ஒரு சில 4 ஆப்ஷன்ஸில் எப்படியாவது குழப்பறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? பாருங்கள், டெல்லிங் இன் ஹியூமரஸ் வே, எக்ஸ்பிரஸ்டு ஒப்பீனியன் டைரக்ட்லி, எக்ஸ்பிரஸ்டு இன்சிக்னிஃபிகண்ட்லி, எக்ஸ்பிரஷன் டு கன்ஃபியூஸ். 3மே எக்ஸ்பிரஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் டெல்லிங்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வருது. அதனால் ஆப்ஷன் ஏவை நீங்கள் தாராளமாக கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு முன்னாடி 3 விஷயம் இருக்குது. ஓகே, ஐ டோல்டு ஹிம் ஃப்ளாட்டுன்னு இருக்குது. இப்போ டோல்டுங்கிறது என்னென்னா வெர்பு. ஆனால் எக்ஸ்பிரஸ்டுன்ற பி ஆப்ஷனும் வெர்பு, எக்ஸ்பிரஸ்ன்ற சி ஆப்ஷனும் வெர்பு. ஆனால் எக்ஸ்பிரஷன்ற ஒரு டி ஆப்ஷன் நவுனில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறது பி அண்ட் சி. அப்போ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்ன பாருங்கள், ஐ டோல்டு ஹிம் ஃப்ளாட் அப்படின்னா அதாவது ஃப்ளாட்டோடைய வேல்யூ என்னன்னா டைரெக்டாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஃப்ளாட்டு டைரக்ட், அதை ஞாபகம் வச்சுங்க. ஃப்ளாட் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட். அப்போ ஃப்ளாட்டு டைரக்ட். அப்போ இங்கே கரெக்டான ஆப்ஷன் எக்ஸ்பிரஸ்டு ஒப்பீனியன் டைரக்ட்லி. திஸ் இஸ் த ஆப்ஷன். இப்போ நம்ம படிக்கும்போது கூட அந்த மாதிரி கீவேர்ட் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்க படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக இந்த விஷயம் நமக்கு தெளிவாகவே இருக்கும். ஓகே, நவ் செக் யுவர் ஆன்சர். ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ, செகண்ட் சி, தேர்ட் சி அண்ட் ஃபோர்த்து பி ஆப்ஷன். ஓகே, நவ் லெட் அஸ் மூவ் another form. Question number 5. He invited all and sundry for a function but could not manage it all. All and sundry. இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பாருங்கள், important people only, friends only, relatives only, everyone. இப்போ இதில் பாருங்களேன், he invited all and sundry for a function. அப்போ could not manage it all. ஆனால் இந்த ஆல்ன்றதை அவனே கொடுத்துட்டான். இங்கே எல்லாரையும் மேனேஜ் பண்ண முடியலன்னு அவனே கொடுத்துட்டான். அப்போ எப்படி நம்ம ஆப்ஷன் கேன்சலேஷன் மெத்தடில் கண்டிப்பாக கேன்சல் ஆகும் இல்லையா? இப்போ பாருங்கள், இம்பார்ட்டன்ட் பீப்புள் ஒன்லின்னு மட்டும் கொடுத்துருக்குறான். அப்போ அது கிடையாது. ஏன்னா ஆல் கொடுத்துட்டான், இம்பார்ட்டன்ட் பீப்புள் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்குறான், ரிலேட்டிவ்ஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்குறான், எவ்ரி ஒன் கொடுத்துருக்கான். இப்போ ஆளுன்றதை தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ த ஆப்ஷன் டி எவ்ரி ஒன்றது தான் இங்கே ஆன்சராக நமக்கு வரக்கூடியதாக இருக்குது. கொஷின் நம்பர் 6. இஸ் ப்ராக்ரஸ் அட் எ ஸ்கூல் வாஸ் அட் எ ஸ்னெயில் ஸ்பேஸ் அப்படின்னா நத்தையனுடைய கேப். இப்போ இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, வெரி ஸ்லோ, இன் எ ஃபாஸ்ட் பேஸ், மாட்ரேட்லி, சாட்டிஸ்ஃபேக்ஷன்லி. இப்போ பாருங்கள், நம்ம இதை ஸ்னெயிலுன்னு பார்த்த உடனே தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்னெயில் எப்படி இருக்கும், ஸ்லோவாக தான் இருக்கும். அப்போ அதுக்குண்டான மீனிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று தான், ஏ தான் இருக்குது, மற்ற 3மே அதில் வரல. ஸோ 3 ஆப்ஷன் இஸ் கேன்சல். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் வெரி ஸ்லோ. அடுத்த கொஷின் நம்பர் 7. He, in the middle of the beautiful scenery, the building stood as an eyesore. இப்போ இதில் பாருங்கள், in the middle of the beautiful scenery, the building stood as an eyesore. அதாவது நிறைய பில்டிங்லாம் இருக்குது, நிறைய பியூட்டிஃபுல் சீனரியில். ஆனால் இந்த பில்டிங் மட்டும் ஐசோராக இருக்குது. இப்போ நம்ம இதில் யோசித்து வைக்கிறோம் என்ன அப்படின்னா, கண்களை கவர்றதா அப்படின்னு பார்த்தோன்னா அவன் அதிலே சொல்லிட்டான் பியூட்டிஃபுல் சீனரி, இந்த அழகான சீனரிக்கு மத்தியில் அப்படின்னா கண்டிப்பாக இது அழகுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், எக்ஸலண்ட் ஐகான், அவுட்ஸ்டாண்டிங் ஒன், அக்லி சைட், இம்பார்ட்டண்ட் மூமெண்ட்.
இப்போ பாருங்கள் இதில் ஆப்ஷன்லேயே அண்ட் இன் த மிடில் ஆஃப் த பியூட்டிஃபுல் சீனரி, இந்த அழகான சீனரிக்கு மத்தியில் த பில்டிங் ஸ்டுட் ஆஸ் அன் ஐசோர், இந்த பில்டிங்கு மட்டும் ஐசோராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அப்போ அழகுக்கு ஆப்போசிட் எக்ஸலண்ட் ஐக்கானும் இருக்காது, அவுட்ஸ்டாண்டிங்கும் இருக்காது, இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்டும் இருக்காது. அப்போ என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்டே இல்லைன்னா அக்லி சைட்டு அப்படின்றது தான் இங்கே நமக்கு ஆப்ஷனாக வரும். Question number 8. He performed the Herculean task of converting barren land into the fertile land. He performed the Herculean task of converting barren land into the fertile land. இப்போ இதில் பாருங்கள், ஹெர்குலின் அப்படின்னு ஒரு சைக்கிள் பிராண்டு தான் இருக்குது இல்லையா, ஹெர்குலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெர்குலின் அப்படின்னாலே ஸ்ட்ராங்கான அப்படின்றது தான் இங்கே மீனிங்கு. இப்போ இதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, திடமாக இருக்கிறது, தடிமனாக இருக்கிறது, இப்படி இந்த வகையில் நம்ம யோசிச்சுட்டு போயிடலாம். இதில் கொடுத்துருக்குற ஆப்ஷன் என்ன, ஈஸி டாஸ்க்கு, டிஃபிகல்ட் டாஸ்க்கு, அன்காம்ப்ளிகேட்டட் டாஸ்க்கு, ரிச்சுவல் டாஸ்க்கு. இதில் பாருங்களேன், ஈஸி டாஸ்க்கும் அன்காம்ப்ளிகேட்டடும் ஒன்று தான். அதனால் ஈஸியாக இருக்கிற ஹெர்குலின்னாலே ஸ்ட்ராங்கு தான், அதனால் ஈஸியும் இருக்க வேண்டிய வாய்ப்பு இல்லை, அன்காம்ப்ளிகேட்டடாக டாஸ்க்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ 2 கேன்சல், ஏ அண்டு சி கேன்சல். இப்போ நமக்கு இருக்கிறது என்னென்னா டிஃபிகல்ட் டாஸ்க்கும் ரிச்சுவல்ஸும் தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்வதற்கு இயலாத மாதிரி, அதாவது ஸ்ட்ராங் லெவலில் இருக்கக்கூடியது தான் என்னென்னா டிஃபிகல்ட். அதுதான் இங்கே ஹெர்குலின் டாஸ்க். ஹெர்குலின் டாஸ்க் இஸ் ஈக்குவல் டு அந்த டிஃபிகல்ட் டாஸ்க்குன்றது தான் மீனிங், பி ஆப்ஷன். ஓகே, இப்போ நம்ம ஆன்சரை செக் பண்ணிடலாம். ஆப்ஷன் 5ல் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே டி ஆப்ஷன், எவ்ரி ஒன். அடுத்து பார்த்தீங்கன்னா 6th பார்த்தீங்கன்னா ஏ, வெரி ஸ்லோ. 7th சி, தட் இஸ் அக்லி சைட். 8th ஹெர்குலின் டாஸ்க், தட் இஸ் அ பி ஆப்ஷன், டிஃபிகல்ட் டாஸ்க். ஓகே, லெட் அஸ் மூவ் அனதர். அடுத்த எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 9. He kicked the bucket last Monday at the Adayar Cancer Hospital. இப்போ இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பாருங்கள், கிக்டு த பக்கெட்ன்றது கொடுத்துருக்குறாங்க. இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா fell down, played a game, was completely cured, passed away. இப்போ இதில் கேன்சலேஷன் மெத்தடு ஃபாலோ பண்ணலாம். fell down, played a game. இப்போது கேன்சர் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு played a game இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஸோ கேன்சல். fell down, விழுந்துட்டான், இப்போ மண்டே விழுந்தான், அதுவும் கிடையாது, கேன்சல். இப்போ பாருங்கள், அப்போது ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே சம்திங் இஸ் க்யூர்டாக இருக்கணும், இல்லை பாஸ்டாகவே இருக்கணும். இப்போ பாருங்கள், க்யூர் ஆனால் அது காமனாக தான் சொல்லுவோம், பர்டிகுலராக டேட்டை மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போது க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இங்கே இல்லை. அப்போ ஏபிசி 3மே இல்லை. கிக்டு த பக்கெட், இட் இஸ் அ பாஸ்டு அவே, இறந்து போயிட்டாங்க, அதாவது போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்றது தான் இங்கே கிக்டு த பக்கெட் அப்படின்ற மீனிங். அண்ட் தென் கொஷின் நம்பர் 10. I call upon our chief guest to address the gathering. அதாவது இருந்தவங்களை, கேதரிங் இருந்தவங்களை அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஐ கால் அப்பான் யாருன்னா சீஃப் கெஸ்ட்டை. இப்போ சீஃப் கெஸ்ட் இதில் கொடுத்துருக்குற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்பீல் கொடுத்துருக்குறாங்க, சம்மன், பெக், இன்வைட். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் கால் அப்பான் த சீஃப் கெஸ்ட் டு அட்ரஸ் த கேதரிங். அப்போது இருக்கிறவங்களை எல்லாருக்கும் அட்ரஸ் கொடுக்கணுன்னா பெக் பண்ண முடியாது, ஸோ சி இஸ் கேன்சல். அப்பீல் பண்ணவும் முடியாது, அப்பீல்ன்றது கோர்ட்டில் வரும், இங்கேயும் அப்பீலுக்கு வராது, ஸோ அதுவும் கேன்சல். இப்போ மீதி இருக்கிறது சம்மன், இன்வைட். இப்போ சம்மன்னா முன்னாடியே எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தல், அதுவும் கிடையாது. இப்போ மீதி இருக்கிற ஆப்ஷன் என்னென்னா டி ஆப்ஷன், இன்வைட், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஃபார் இட். ஓகே, அப்போது கொஷின் நம்பர் 9க்கு டி ஆப்ஷன், question number 10க்கும் D option. Okay dear students, I hope this video will be understood for you. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதும் நான் நினச்சிக்கிறேன். ஓகே, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய அத்தனை வீடியோஸும் உங்களுக்கு வரணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம போடக்கூடிய அத்தனை வீடியோவும் உங்களை சேரும். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும்
இந்த எக்ஸசைஸை நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க, நிறைய எக்ஸசைஸை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. நிச்சயமாக எக்ஸாம்பிள்ஸில் இடியம்ஸ் அண்ட் ப்ரேஸ்ன்றது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ப்ரேசல் வெப் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி கிராமர் ஐட்டம்லாம் நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தெளிவாக அந்த சொல்கிற விஷயங்களில் எந்த அளவுக்கு நம்ம படிக்கணுமோ, எந்த அளவுக்கு அதை செலக்ட் பண்ணுறோமோ, அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். Do all the exercises and don't omit anything and do more and do well. All the best all. We will see in the another video.